தமிழகத்தில் காலூன்ற பல்வேறு முயற்சிகளை பிஜேபி செய்து வருகிறது. தமிழகத்தில் அதிமுகவும் திமுகவும் மிக பெரும் சக்தியாக விளங்குவதாலும் திராவிட கொள்கைகள் இங்கு ஆழமாக பரவி இருப்பதாலும் பிஜேபியால் மற்ற மாநிலங்களில் எளிதாக வெற்றி பெற்றது போல் இங்கு செய்ய முடியவில்லை. தற்போது அதிமுக இரு அணிகளாக பிரிந்து இருப்பதும், ஜெயலலிதாவிற்கு பிறகு மிக பெரும் ஆளுமை கொண்ட தலைவர்கள் யாரும் இல்லாமல் இருப்பதும், மேலும் இரட்டை இலை முடக்கி வைக்கப்பட்டு இருப்பதையும் பயன்படுத்தி பிஜேபி தமிழகத்தில் காலூன்ற சில திட்டங்களை தீட்டி வருவதாக தெரிகிறது. மேலும் திமுகவும் ஸ்டாலின் தலைமையில் வலுவிழந்தே இருப்பதாகவும் பிஜேபி நினைக்கிறது. இதன்படி முதலமைச்சர் வேட்பாளராக ஒருவரை முன்னிறுத்தி தனது கட்சியை வளர்க்க பிஜேபி திட்டமிடுவதாக சொல்லப்படுகிறது. முதலமைச்சர் வேட்பாளராக ரஜினிகாந்த், ஓபிஎஸ் அல்லது நிர்மலா சீதாராமன் ஆகியோரில் ஒருவரை முன்னிறுத்துவது குறித்து யோசித்து வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ரஜினியை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த பிஜேபி முயற்சிக்கிறது என்ற செய்தி வெளியான நிலையில் இந்த விஷயத்தை பற்றி ரஜினியிடம் பிஜேபி சார்பில் பேசி இருப்பதாகவும், ஆனால் ரஜினி எந்த முடிவையும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிகிறது. இதனிடையே ஒரு பக்கம் பன்னீர்செல்வத்தையும் தனது ஆதரவாளர்களுடன் பிஜேபியில் இணையுமாறு அழுத்தம் தருவதாகவும் தெரிகிறது. சேகர் ரெட்டி வழக்கில் பன்னீர்செல்வமும் சம்பந்தப்பட்டு இருப்பதால் என்ன செய்வது என்று யோசித்து வருகிறாராம் ஓபிஎஸ். இதில் ஏதாவது ஒன்று நடக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்றாலும் எதிர்கட்சியாகவேனும் இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கும்போது தேர்தலுக்கு தற்போதே முதல்வர் வேட்பாளரை தேடும் பிஜேபி தமிழகத்தில் ஆட்சி அவ்வளவு காலம் நீடிக்காது என்பதாக முடிவெடுத்து விட்டதாகவே தெரிகிறது.